சுத்துக்கால் வந்து ஒரு உட்டா அடிச்சு கம்ப புரட்டி அட்டாக் அட்டாக் திருப்பி அட்டாக். கம்ப வாங்கி இது பிளாக் அடிச்சு அடிச்சு குத்துக்காட்டு ஏறி புரண்டு அடிச்சு பிளாக் அட்டாக். நீங்க உட்கார்ந்து கரண்டிக்கு அடிச்சு கம்ப வாங்கி தலைக்கு அடிக்கிறான் பிளாக். இடுப்பு கடிக்கிறான் பிளாக்கோட ஏறி இடுப்புக்கு அட்டாக் தலைக்கு அட்டாக். அகைன் அடிக்கிறான் பிளாக் டெம்பிளுக்கு அடிக்கிறான் பிளாக் அடிச்சு அடிச்சு அட்டாக் பிளாக். நேர்களே, நாகம் 16 என்ற இந்த பாடத்தில் 10வது பாடத்தை பார்த்தீங்க. நல்ல கம்போசிங் வரும். இது கொஞ்சம் பெரிய பாடம். நாம் அடிக்கிறது, அவன் தடுக்கிறான், அவன் அடிக்கிறான், எங்க அடிப்பான், அதுக்கு நாம் என்ன செய்யணும், பிளாக்ல இறங்கணும், பிளாக் தடுத்து திருப்பி நாம் என்ன செய்யணும், ஒரு நல்ல கம்போசிங் வரும். இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னே நம்ம தமிழர்கள் அவர்கள் மைண்ட்ல உதிச்ச அற்புதமான பாடம். அந்த பாடத்தை இன்னைக்கு நாங்க போட்டுக்கிறோம். எகைன் பாருங்க, வலது கையில இதே பாடத்தை சொல்லிட்டே தரேன். கவனிங்க. இது ஃபர்ஸ்ட் பகல் போறது. இது பிளாக்குக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அட்டாக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அட்டாக்ல வரேன். அட்டாக்ல வந்துட்டேன், சுத்துக்கால் போட்டு இறங்கிட்டேன். இந்த அட்டாக் ஒரு உடான் அடிச்ச உடனே கம்ப புரட்டி கொடுத்து அட்டாக் அட்டாக் திரும்பி அடிக்கும். கம்ப வாங்கி இது பிளாக்கு அடிச்சு அடிச்சு குத்துக்காட்டு ஏறி திரும்பி அடிக்கும். பிளாக் அட்டாக். திரும்பி உட்கார்ந்து காலுக்கு கரண்டிக்கு அடிச்சு டெம்பிளுக்கு கம்ப வாங்கி இப்ப அடிக்கிறான் பிளாக். இடுப்புல அடிக்கிறான் பிளாக்கோட ஏறி பிளாக் அட்டாக். அடிக்கிறான் பிளாக். டெம்பிளுக்கு அடிக்கிறான் பிளாக் அட்டாக் அட்டாக் அடிச்சு திரும்பி பிளாக். அதாவது உடற்பயிற்சி என்பது உடம்புக்கு மூளைக்கு மனசுக்கு ஒட்டுமொத்தமா பயிற்சி. அதுதான் பாத்தீங்களா, ஒரு பெரிய பாட்டை செஞ்சேன், கையும் காலும் செஞ்சிடல. அர்த்தத்தோட செய்யும் போது மூளைக்கு செஞ்சிடல. கம்பு போக வேண்டிய இடத்துல, நாம நினைச்ச இடத்துல சரியா போகுதான். நினைச்சே பண்ண மூளைக்கு. அதே சமயம் ஒரு அசைவை என்ன நினைச்சு எதுக்காக அடிக்கணும், ஏன் அடிக்கணும், எப்படி அடிக்கணும், எது என்ன ஆகணும் நினைச்சு நாம் அடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு செய்ய செய்ய மனசுக்கு வேலை. உடம்பு மூளை மனசுக்கும் மூணுத்துக்கும் ஒரே நேரத்துல ஒட்டு மொத்தமா சிலம்பக்கலையில பயிற்சி. இதைத்தான் சைனாக்காரங்க ஜப்பாக்காரங்க செஞ்சு இன்னைக்கு அசைக்க முடியாத சக்தியாக இருக்காங்க. நாமளும் அவங்களை விட நாம பெரிய லெவல் வரணும்னா வீரக்கலையை பிராக்டிஸ் பண்ணுவதை தவிர வேற வழி இல்லை. ராஜா இடது கையில் இந்த பாட்டை செய்வாப்புல பாருங்க. நேயர்களே, நாகம்
16 என்ற சிலம்பத்தில் உள்ள 10வது பாடத்தை நீங்க இப்போ பார்த்தீங்க. இந்த பாடத்தில் உள்ள சில அர்த்தங்களை நாங்க செஞ்சோம். இந்த அர்த்தங்களை நீங்களும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த பாடத்தை 5 வாட்டி பார்த்துட்டு நீங்களா பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச என்ன பாடமோ அந்த பாடத்தை தயவு செய்து அர்த்தத்தோட பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சி 11வது பாடத்தோடு நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.